சோஷியல் சர்வீஸ் சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுவேன் மக்களுக்கு. உதாரணமாக நான் அந்த குராம்பேட்டையும் பல்லாவரம் ஒரு ஏரி பகுதி, அந்த பக்கம் வந்து குராம்பேட்டை, இந்த பக்கம் பல்லாவரம். இந்த பக்கமாக குடிசை மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஐயா நீங்கள் தலைமை செயலகத்தில் ஒர்க் பண்ணுறீங்களே, இதனால் எங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. என்னப்போ நம்மளால் என்ன உதவி செய்யுது? சரி, நானே போனேன். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய முனிசிபல்காரனை பயன்படுத்தி, ஐயா இந்த மாதிரி நிறைய பேர் பிறகு வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, இதனால் செய்வீங்களா? அவங்களுடைய தயவில் என்ன பண்ணுனேன், ஒரு 500-1000 பேர்த்துக்கு மனையை அளந்து விட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரயில்வே ஸ்டேட்டில் அதான் பார்க்க வேடிக்கையாக இருக்குது. ரயில்வே ஸ்டேட் போட்டுக்கிட்டு காசு சம்பாரிச்சு என்னென்ன சொல்கிறாங்க, இதில் பண்ணிக்கிட்டு ஏமாத்துறாங்க மக்கள். நமக்கு பார்த்தா நம்மளை அந்த மாதிரி இடத்த போட்டு எல்லாத்துக்கும் நானே அளந்துக்கிட்டு, அப்போ கல்யாணம் ஆகாத வயசு அவங்களுக்கு இடத்த கொடுத்து அளந்து, இந்த ரோடு நீங்களே போட்டுக்குங்க, முனிசிபாலிட்டியில் வந்து படம் மாட்டாங்க, கஷ்டமாக இருக்கும், உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ரோடு போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சங்கத்தில் நான் ஒரு தலைவராக இருந்தேன். லோக்கல் பாடியில் அங்கேயே ஒரு தலைவராக இருந்து அவங்களுக்கு ஒரு சேவை செஞ்சு, அவங்களுக்கு குடியிருக்கிற வரைக்கும் என்ன வேணும் போகணுங்கிறதெல்லாம் கேட்டு வரிசை போட்டு கொடுத்து ஹோட்டல் லிஸ்ட்டில் சேர்த்து விட்டு. அப்போவே சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதின, அப்போ ராஜீவ்காந்தி ஆட்சி, இங்கிருந்து லெட்டர் எழுதின இந்த மாதிரிலாம் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஏரி குளம்பேட்டில் டெர்னரி இருக்குது, அந்த தண்ணியெலாம் வந்து அந்த ஏரியில் டம்பிங் ஆகும், ஒரு மீன்லாம் சேர்த்துக்கும், ஒரே டரட்டி வாடகை அடிக்கும். நான் என்ன பண்ணேன், அங்கெல்லாம் எழுதி, ஏரியா ஏரியை யூஸ் பண்ணுங்க, ஆயக்கட்டு 64 இருக்குன்றீங்க, இந்த ஏரியை இப்படின்னு யூஸ் பண்ணாமல் அந்த டம்பிங் அதே வந்து சேருது. சரி அப்படின்ட்டு தான் அது மக்களுக்கு தனியாக அந்த பக்கம் பண்ணி இன்றைக்கி அப்போ சும்மா கொடுத்த இடம் இன்றைக்கி 50 லட்சம் போகுது. அப்போ இது பண்ணிவிட்டு ஜனங்க வந்து சொல்ல முடியாது, சில பேர் எப்படி இருக்காங்க, இப்படி சூழ்நிலை பல விதமாக இருக்குது. அதுக்கு அது மாதிரி அவங்க அங்கே ஒழுங்குபடுத்தலாம்னு நினச்சேன். அது சில பொலிட்டிக்கல் என்டர்பிரனர்ஸ் அரசியல்னால அதெல்லாம் அது கொஞ்சம் இன்டர்ஃபியர் ஆகிறதுனால நான் அப்புறம் வந்து லோக்கல்லையே வந்து ஒரு அவங்களுக்காக என்ன சேவை செய்யணுங்கிறதுக்காக ஒரு பள்ளி ஆரம்பித்தேன். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பள்ளி ஆரம்பித்து ஃப்ரீ டியூஷன், ஃப்ரீ இது எல்லாம் பண்ணினேன். சரி, ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு இருக்கோமே, நம்ம இதை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு நான் என்டர்ஃபியர் ஆக போகும்போது அங்கேயும் அந்த ஊழல் அது இது ரெக்கக்னைஸ் வாங்கிறதுக்கு அப்படி இப்படி அது இது எப்படின்னு அதை அதாவது டெவலப் பண்ண சமூகம் இடையில இருக்குது. சில சக்திகள் வந்து தீய சக்திகள் இருக்கிறதுனால தான் சில நல்லவங்கள்லாம் அதை செய்ய முடியாமல் போயிடுது, அவங்களுடைய ஆம்பிஷன்லாம் அவங்க நிறைவேற்ற முடியாமல் போகுது. அப்படி இருக்கும்போது நான் அந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் போனேன்னு பல சங்கத்தில் நான் தலைவராக இருந்தேன், தமிழ்நாடு சுகாதார சேர்மனாக இருந்தேன்.